முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழுது கொண்டே அஸ்வினை அணைத்து கொண்டு படுத்திருந்த மைதிலி அப்படியே உறங்கி போனாள். விவேக்கும் கௌதமும் அன்று அலுவலகம் வராததால் சீக்கிரமே அபி வீட்டிற்கு வந்து விட்டாள். அவளை பார்த்ததும் வேகமாய் ஓடி வந்து அஸ்வின் கட்டிக்கொள்ள, அம்மா அம்மா. அஸ்வின் அழவும், என்னாச்சு ராஜா, ஏன் எதுக்கு அழற? பதறிப்போனாள் அபி. அம்மா என்று அவளது காலை கட்டி கொண்டான் அஸ்வின். ஏண்டா தங்கம், ஏன் அழற? காலையில் அம்மா உன்னை கூட்டிகிட்டு போலியே, அதனாலையா? இல்லைம்மா. அப்புறம் வேற எதுக்கு அழற? அது அது சித்தப்பா திட்டாங்களா? ஏன்? அப்புறம் என்ன சொல்லு? கழுத்தை இப்படி பிடிச்சாங்க. அவனது சத்தம் கேட்டு மைதிலி எழுந்து கொள்ள அபி அவளையே கூர்மையாக பார்த்தாள். அது ஒன்றும் இல்லைக்கா. நீ அமைதியாக இரு மைதிலி. இதை பாரு தங்கம், சித்தியும் சித்தப்பாவும் உங்ககிட்ட சும்மா விளையாடி இருப்பாங்க. சித்தி அழுதாங்களே, இப்போ பார்க்குறியா? கண்ணை மூடி என்றவள் கண்ணை திறந்தவுடன் குபீர் என்று சிரிக்க அஸ்வினும் சிரித்தான். இதே மாதிரி தான் சித்தியும் சித்தப்பாவும் சும்மா உங்ககிட்ட விளையாடி இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அப்படியாம்மா? ஆமாண்டா தங்கம். இப்போது நீ என்ன பண்ணுற? கீழே பாட்டிக்கிட்ட போய் சமத்தா இரு, அம்மா வரேன். அஸ்வின், அதே மாதிரி பாட்டிக்கிட்ட சித்தி அழுத விஷயத்த சொல்ல வேண்டாம், சரியா? சரிங்கம்மா. அஸ்வின் ஓடிவிட அவன் போகும் வரை அமைதியாய் இருந்த அபி கதவை சாத்திவிட்டு வந்து மைதிலியை நேருக்கு நேர் பார்த்தாள். என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என்ன மைதிலி, எனக்காக விட்டு தரியா? அக்கா, எனக்கு எல்லாமே தெரியும். அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? மைதிலி தலை கவிழ்ந்திருக்க, உன்னை தான் கேட்குறேன். அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அது உனக்கும் அத்தானுக்கும் அவள் முடிக்கும் முன்பு பலாரென அவள் கன்னத்தில் அரைந்து விட்டாள் அபி. அக்கா. மைதிலி கன்னத்தை பிடித்து கொள்ள, என்ன நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை கேட்டேனா எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? அப்பா ஏதோ சொன்னாருங்கிறதுக்காக நீயும் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணுவியா? எனக்காக தியாகம் பண்ணுறாளாம், பெரிய தியாகம். முட்டாள். இங்கே பாரு மைதிலி, நம்மளோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமையிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, ஆனால் கடவுள் உனக்கு அதை கொடுத்துருக்காரு. அத்தான் உன் மேலே உயிரியே வச்சுருக்காரு. நீயும் அவரை ரொம்பவே நேசிக்கிற. தேவையில்லாத முட்டாள்தனம் பண்ணி எல்லாருடைய சந்தோஷத்தையும் கெடுத்துறாத. அக்கா, அப்போது உங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீங்கள் அஸ்வினோட தனியாக தான் இருக்க போகிறீங்களா? உங்களையும் அஸ்வினியும் பார்த்துக்க அத்தானை விட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. தயவு செய்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. மைதிலி, நான் மற்றவங்க சொல்கிறதுக்காக சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு அத்தான் எனக்கு கூட பிறக்காத சகோதரன் மாதிரி. அப்பா மாமா மட்டும் இல்லை, வேறு யார் சொன்னாலும் என்னால் வேறு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. எனக்கு அஸ்வின் இருக்கான். காலம் முழுக்க அவன் மட்டும் போதும். என்னை விட்டு போன உறவுகளை பற்றி நான் யோசிக்கலை. இதுக்கு அப்புறமும் நீயோ அப்பாவோ என்னை இந்த விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அஸ்வினை தூக்கிக்கிட்டு நான் யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயாவது போயிடுவேன். அக்கா, நான் விளையாட்டாக சொல்லலை மைதிலி, உண்மையாக தான் சொல்கிறேன். அக்கா, அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் வந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசவே மாட்டேன்.
இப்போது நான் என்ன செய்யணும்? நான் அப்படி ஒரு முடிவை எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் இனிமே முழுக்க முழுக்க உன் கையில் மட்டும்தான் இருக்குது. மைத்திலி, அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமாகவே உனக்கும் அத்தானுக்கும் நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன். அது வரைக்கும் நீ அத்தாங்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போதுமே எந்த காலத்துலேயுமே அத்தானுக்கு தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேங்க்கா. நீங்கள் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. போய் முகத்தை கழுவிக்கிட்டு தலையை வாரிக்கிட்டு கீழே வந்து சேரு. நான் கீழே போகிறேன். ராகவியும் விஷ்ணுவும் காரில் போய்கிட்டு இருக்க, இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? சம்மந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. நானும் சரி சரின்னு பொறுமையாக போனால் ரொம்ப ஓவராக பேசுகிறா ராகவி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறா. இவன் முடியாதுன்னு சொல்லிட்டா நான் விட்டுடுவேனா என்ன? 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்க போகும்போது கூட நல்லா தானே இருந்தா. அதுக்குள்ளே இவளுக்கு என்ன வந்துச்சான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணா, அவள் ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பா. அந்த நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக பேசுனது அவளுக்கு டென்ஷன் ஆயிருக்கும். விடுங்க. டென்ஷனில் இருந்தால் என்ன வேணால் பேசலாமா? என்ன பேசணும் ஏது பேசணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். இஷ்டத்துக்கும் வார்த்தையை விடுறா. அண்ணா, நீங்கள் விடுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி ராத்திரி இல்லை நாளைக்கே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பா. அப்படி மட்டும் வரட்டும். அவள் மூஞ்சி முகரியை திருப்பி விட்டுறேன். அப்படி என்கிட்ட இவ்வளோ மோசமாக பேசுகிற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. அப்படி சொன்னால் நான் அதை சால்வ் பண்ண போகிறேன். என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் ராகவி? ஐயோ அண்ணா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, எல்லாம் சரியாயிடும். அந்த நேரம் விஷ்ணுவின் அப்பா கால் பண்ண. அப்பா கால் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரில் போடு. சொல்லுங்கப்பா. ராகவி, எப்படிம்மா இருக்க? அண்ணா எப்படி இருக்கான்? 2 பேரும் நல்லா இருக்கோம்ப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்க்க அண்ணா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேம்மா, நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து கரெக்டாக சேர்ந்துரு. சரிங்கப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. என்னது, போலீஸ் ஸ்டேஷனா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நானும் அண்ணாவும் கிளம்பி வரட்டுமா? அம்மா ராகவி, பதறாத. உனக்கு தான் தெரியுமில்ல, தினமும் சாயந்தரம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வருவேன்னு. ஐயோ அப்பா, மறந்தே போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்பா, இன்னுமா அந்த பையன் உயிரோடு இருப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ராகவி, உன் வாயால் அந்த மாதிரி சொல்லாதம்மா. நிச்சயமாக ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போனவன் என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்பா, 5 வயசில் காணாமல் போனவன் இவ்வளவு நேரம் உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமாக வந்திருப்பாங்க. இத்தனை வருஷம் வராதவங்க எப்படிப்பா இதுக்கப்புறம் வருவாங்க? எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது ராகவி. என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்னை தேடி வருவான். நானும் இத்தனை வருஷத்தில் அவனை தேடாத இடம் இல்லை. தினமும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வரேன். நான் என்ன பண்ணுறது? ஆனாலும் என் மனசில் மட்டும் ஒரு நம்பிக்கை. என்னைக்கு இருந்தாலும் அவன் என்னை தேடி வந்துடுவான். என் மனசில் நெறிஞ்சு முள்ளாக குத்திக்கிட்டு இருக்க இந்த வேதனை என்னைக்காவது ஒரு நாள் தீரும். அப்பா, உங்கள் நம்பிக்கை பலிக்கட்டும். இத்தனை வருஷம் விடாமல் முயற்சி பண்ணுறீங்களே, அதுக்காகவாவது அவங்க திரும்பி வரட்டும். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்ல சென்டராக பார்த்து சேர்ந்துக்கோ. சரிங்கப்பா. அண்ணா இருக்கானா? ஸ்பீக்கரில் தான்ப்பா போட்டு பேசுகிறோம், பேசுங்க. விஷ்ணு, ராகவியை நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து சேர்த்து விடு. சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். வர சித்திரையில் உன்னோட கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்குள்ளே நீ மாமா கூட சேர்ந்து பிஸ்னஸை நல்லா கற்றுக்கோ. சரிங்கப்பா.
நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்திருந்தா வர சித்திரையிலேயே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். படிப்பு அது இதுன்னு என் கையை கட்டி போட்டுட்டீங்க. அப்பா விடுங்க, 2 வருஷம் தானே, ராகவி படிக்கட்டும். சரிடா, ராகவி கல்யாணம் வரைக்கும் உன் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமாக உன் கல்யாணத்தை முடிச்சிடணும். சரிங்கப்பா, சித்திரையில் தானே சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ளே எல்லாமே சரியாயிடும். சரி வைக்கிறேன் விஷ்ணு. விஷ்ணு ராகவியை ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் சேர்த்து விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்க அவனுக்காக வாசலிலேயே காத்து கொண்டிருந்தாள் மைதிலி.